வணக்கம் தீபிகா. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பொன்னியம்மன் நகர் 2வது மாடியில் உள்ள தனி அறையில் வாடகைக்கு வசித்து வருபவர் மலையப்பன். இவர் சொந்த ஊர் பார்த்தோம்னா நெல்லையை சார்ந்தவர். குடும்பத்தினர் அனைவரும் ஊரில் வசித்து வரும் நிலையில் இவர் பார்த்தோம்னா பொன்னேரி அருகே உள்ள வீடு தனியாக தங்கி அருகே உள்ள தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பார்த்தோம்னா நேற்று இரவு வழக்கம் போல 2வது மாடியில் மலையப்பன் கதவை திறந்து வைத்து உறங்கியுள்ளார். அப்போது மர்ம நபர் யாரோ ஒருவர் வருவதை உணர்ந்த மலையப்பன் உள்ளே வருவது யார் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக அப்போது உள்ளே வந்த திருடன் மலையப்பனின் செல்போனையும் பணத்தையும் திருடிக் கொண்டு அவரது 2வது மாடியிலிருந்து சுமார் 20 அடி உயரத்தில் உள்ள 2வது மாடியிலிருந்து கீழே குதித்தார். இதில் பார்த்தோம்னா தலையில் பலத்த காயமடைந்த அந்த நபர் பார்த்தோம்னா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இது குறித்து அப்பகுதி மக்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு 100 அந்த எண்ணுக்கு தகவல் அளித்துள்ளனர். அப்போது சம்பவ இடத்திற்கு பொன்னேரி காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். திருடுவதற்கு வந்தபோது பொதுமக்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் செல்ல தப்பிக்க அந்த மாடியிலிருந்து கீழே விழுந்து குதித்ததில் உயிர் உள்ளது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக உயிரிழந்த நபர் யார், அவர் எங்கிருந்து வந்துள்ளார், வேறு எங்கேயும் இவர் மீது வழக்கு நிலுவையில் உள்ளதா என்பது குறித்து பொன்னேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அக்கம் பக்கத்தில் உள்ள அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர். இதனால் ஒருவர் மட்டுமே வந்தாரா அல்லது கூட்டமாக கூட்டாளிகள் யாரேனும் தப்பிச் சென்றுள்ளனரா என்பதையும் பொன்னேரி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் திருடு வந்த வீட்டின் மீது இருந்து குதித்து ஒரு திருடன் உயிரிழந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது.